வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை திருப்பாலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டவுன் நியரஸ்ட்டாவே இருக்குங்க இந்த வீடு. இந்த வீடு ஒரு 1900 சதுரடிங்க. டியூப்ளெக்ஸ் மெத்தடு. ஃபுல்லி ஃபர்னிஷ்டா வருது. கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 2 1/4 சென்ட்டுங்க இடம். அதுல வந்து கட்டி அமைக்கப்பட்ட வீடா அமைஞ்சிருக்குது. இந்த வீடு 85 லட்சம் கோட் பண்றாங்க. நெகோசபிள்ங்க. விலை வந்து பேசிக்கலாம். ஒரு 3 பிஹெச்கே வீடா அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். இன்னும் வீடு வந்து ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகல. 30 அடி ரோடு வந்துருதுங்க. இந்த மாரி வருது. 30 அடி ரோடு வருது. பாருங்க. இன்னும் அந்த டோர் பெயிண்டிங் எல்லாமே இன்னும் முடியல. இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம். பிடிச்சிருக்கிறவங்க நேர்ல வந்து பார்க்கட்டும் வீடு. இன்னும் டோர் பாலிஷ்லாம் இன்னும் முடியல. இந்த மாரி கார் பார்க்கிங் வந்துருது. தண்ணி நல்லா இருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்ல அருமையா நேர்த்தியா அமைச்சிருக்கு. இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்படி வருதுங்க. இன்னும் இந்த வால்பட்டி வேலை எல்லாமே இன்னும் முடியல. ஒரு ஒண்டர்ஃபுல் லொகேஷனுங்க. தேக்கு மர டோரு இன்னும் பாலிஷ் பண்ணல. இப்படி வருது. இதே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி ஹால் ஒரு பெரிய ஹால் வருது. அது எத்தனை சதுரடின்னு பார்த்துருவோம். தோராயம் ஒரு 200 சதுரடிங்க. 200 சதுரடிக்கு மேல இருக்கும். இந்த மாதிரி வருது. மேலெல்லாம் பால் சீலிங் ஒர்க்கு ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இன்னும் ஃபினிஷ் பண்ணலைங்க. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த மாதிரி வருது. கிச்சன் இந்த மாதிரி வருது. மாடுலர் கிச்சன். கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. டஃபன் கிளாஸ் ஒர்க்லாம் அருமையாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வருது. வாஷிங் மிஷின் பர்பஸ்க்கு அங்கே வச்சுக்கலாம். இது டைனிங் ஹாலு. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். இந்தியன் டாய்லெட் வந்துடுது. இதில் வந்து மெத்தை வந்துடுங்க. இப்போதைக்கு கட்டில் மட்டும் போட்டிருக்காங்க. மெத்தையெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி பாருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? இதில் இந்த வேலை முடியலை. இன்னும் டச்சப் ஒர்க் இருக்கு. அதனால அப்படியே போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல அழகா இருக்கு. நல்ல நேர்த்தியான வேலைப்பாடா இருக்குங்க. நல்ல அகலமான ஸ்டெப்ஸு. மேலே பாருங்க ஒரு லிவிங் ஹால் இருக்கு. ஒரு 130 சதுரடிக்கு குறையாத ஒரு ஹாலுங்க. நான் தோராயத்தில் சொல்கிறேன். அக்யூரேட்டாக இருக்காது. கூட குறைய இருக்கலாம். இந்த மாதிரி வருது. மேலே இது ஒரு பெட்ரூமு. இந்த மாதிரி இதில் கட்டில் இந்த மாதிரி வந்துடுது. இதில் பெட்டு வந்துடும். இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி கண்ணாடி அதுலேயே லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பால்கனி. இது வந்தாலும் பால்கனிக்கு வரணும். பால் இந்த மாதிரி
நல்லா இருக்கா பால்கனி? பால்கனி ஏரியா ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது. இங்கே அது மாதிரி ஒரு பெட்ரூமு. இதில் பெட்டு வந்துடும். நிறைய ஃபுல்லாகவே இது வருதுங்க. ஃபுல்லாகவே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. என்னென்ன நிறையா விஷயங்கள் வரும். என்னென்ன சோஃபாஸ் வருதா என்னன்றதை நீங்கள் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பாருங்க. உள்ள சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்துடுது. வேலைப்பாடுகள் அருமையாக இருக்குது. மேலே வந்து மொட்டை மாடி தாங்க. மேலே வந்து ஓப்பன் டெரஸு. இனிமே காமிச்சிடுறேன் பாருங்க. மேலே எல்லாம் தட்டோடு வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து உக்காந்துக்கலாங்க ஈவினிங் டைமில். இந்த மாதிரி நல்லா இருக்கு. சாயந்தர நேரங்கள் வந்து இங்கே உட்காரலாம். எப்பா நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைப் வச்சுருக்காங்க. துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி கல்லெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்கு. வாஷிங் மிஷினுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. ஏரியா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க. எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா தான். ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சூப்பரான வீடுங்க பாருங்களேன். வயல்வெளிகள், வீடுகள் எல்லாமே நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.